அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி ஆட்டுச்சந்தைக்கான வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிடந்த கிடாய்கள். ஒரு 2.5 மாதம் இருக்கும். முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். தீவன முறைலாம் போட்டு வீட்டில் வளர்த்தேன். ஒரு 35 கிடா குட்டி. அதில் ஒரு 13 குட்டியை ஒதுக்கியாச்சு. 20 குட்டி, 2 குட்டி டேமேஜ். 20 குட்டியை சந்தைக்கு ஏற்றினோம். நல்ல பெருங்கிடாயெல்லாம் பார்த்து சந்தைக்கு ஏற்றினோம். நல்ல வெயிட்டு. அந்த 13 குட்டி ஒதுக்குனா தான் அந்தந்த ஃபஸ்ட்டாக நிற்கிது பார்த்தீங்களா, முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஓட்டை குட்டியெல்லாம் இருந்தது. மற்றதுக்குலாம் நல்ல குட்டி, நல்ல தோரணையாக இருந்துச்சு. நல்ல வெயிட்டு. ஒரு கிலோ சராசரியாக 18 கிலோ ஒட்டி இருந்துச்சு. ஒரு குட்டினா கொஞ்ச நேரம் ஒரு கால் உடைஞ்ச குட்டி திடீர்னு கால் உடைஞ்சிருச்சு. கறிக்கடை கொடுத்தோம் 18 கிலோ இருந்தது. அந்த மாதிரி குட்டிகள் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இது நம்ம வாங்கிட்டு வந்த புதுசில் அந்த ஒரு மாதம் கழித்து எடுத்தது. அப்போ எடுத்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இப்போ சந்தையில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக விற்றது, அதுக்கப்புறம் சந்தையில் போட்டது. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் வளர்ப்பு கிடாய்கள் அவ்வளோ வேகமாக விற்கலை. அதாவது பொடிக்குட்டிகள் விற்கிற அளவுக்கு வளர்ப்பு கிடா விற்கலை. பொடிக்குட்டி 8 ரூபா 9 ரூபாய்க்கு மோதனே விட்டுச்சு. சாதாரண ஒரு சின்ன குட்டி கூட எங்கள் அப்பா கொண்டு வந்தார் பொடிக்குட்டி, அது 8 ரூபா கரைக்கு விட்டுச்சு. ஆனால் இந்த கிடா பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் இதில் கிடந்த கிடா இதுதான் பண்ணிட்டு வந்தது. விற்கலை. 10,500 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா கோவில்பட்டி சைடு உள்ள அண்ணா ஒருத்தர் எட்டாபுரம்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து 23க்கு வாங்கினாங்க. ஆனால் கிடாய்களுக்குலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி இருந்தது. நம்மளோட பருவிக்கு ஒரே ஒரு கிடா மட்டும்தான் ஓட்ட கிடாய்கள் வழி. மற்ற எல்லாம் சூப்பர் கிடா. நம்ம வீட்டிலே இருந்த கிடாயினால ஒன்று மட்டும் லைட்டாக சவட்டக்கால் ஓட்டையாக இருந்துச்சு. மற்ற எல்லாம் ஒரு கிடா வந்து ஒரு கூப்பிடான்னு 15 கிலோவுக்கு மேலே தான் வரும். எதையுமே குறைஞ்சி கீழே வராது. அந்த மாதிரி கிடாய்களாக இருந்தது. நல்ல கிடா. சந்தையோட நிலவரங்கள், வளர்ப்பு கிடாயோட நிலவரங்கள் அதான். வளர்ப்பு கிடா நம்ம கிடாயும் இல்லை, வளர்ப்பு கிடா அவ்வளோ வேகமாக யாரு கிடாயும் விற்கலை. அதிகமான காசுக்கு யாரு கிடாயும் விற்கிதில்லை சந்தையை பொறுத்தளவில். அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஆனால் எடைக்கு கொடுத்தா எதுவும் பெனிஃபிட் கிடைக்குமான்னு தெரியலை. தெரிஞ்சால் உங்களுக்கு கடமான்னு சொல்லுங்கள். சந்தையில் அந்தளவுக்கு வேகம் பத்தலை வளர்ப்பு கிடாய்க்கு. நம்ம எப்படி தான் வளர்த்தாலும் வளர்ப்பு கிடாய்க்கு வேகம் இல்லை. 10,500 11 ரூபாய் கேட்குறதுக்கு இந்த கிடாயை கேட்குறது ரொம்பவே தாய்ங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா பொடி குட்டிகள் நல்லா விற்றுச்சு. பொடி குட்டிகளை பொறுத்தவரை வளர்ப்புக்கு எடுக்கிற குட்டி நல்லா விட்டுச்சு. இந்த விற்கிற குட்டி எல்லாமே கிடா குட்டிகள் தான். வளர்ப்பு தான் கேட்டாங்க. எல்லாம் வந்து 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. அவங்க 11 ரூபாய்க்கு கேட்டாங்க. ரொம்ப பொடி வளர்க்காரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காடு. ரொம்ப பொடிசு. ஒரு இன்னும் நேரத்தில் சங்கடப்பட்டாப்புல 200 இல்லை 13 ரூபாய்னா 10K அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு 13 சொல்லி மறுபடியும் வந்து அதில் 200 ரூபா குறைச்சி அப்புறம் 12,800 சொன்னாங்க. மறுபடியும் எல்லாம் போட்டுருந்தாங்க தெரியல. இந்த குட்டி தான் 15 ரூபா சொன்னாங்க. கறிக்கேன குட்டி, நல்ல குட்டி. எல்லாம் வந்து மயிலம்பாடி கிடையாது, வேறு குட்டி. சூப்பர் குட்டியாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தடிமனான குட்டியாக இருந்துச்சு. நம்ம கறிக்கு ஏற்ற குட்டிகள். கிலோ 15,000 சொன்னாங்க ஜோடி. நல்லா இருந்துச்சு. நல்லா குட்டி கல்கண்டு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒன்று சொன்னாப்புல இருந்துச்சு. கீழக்கரை கறிக்கடை கேட்டுட்ருந்தாங்க. கேட்குறது வந்து அவங்க கீழக்கரை கேட்டுருக்கிறவங்க. அவங்க வந்து 12 ரூபாயிலேருந்து 13 ரூபாய்க்கு நம்ம கேட்டுருந்தாங்க. அவர் சொன்னது ஆனால் 15 ரூபாய்க்கு சொன்னார். 13 ரூபா 13 தீர்ந்துச்சு. 13 ரூபாய்னு நினைக்கிறேன் தீர்ந்தது. தீர்ந்துருச்சு லாஸ்ட்டில். குட்டிகள் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்ல தடிமான குட்டிகள் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டிகள் தான் கறிக்கடைக்கு வாங்குவாங்க. நல்லா பெருங்குட்டிகள் அந்த மாதிரி குட்டிகள் இப்போ எடுக்கிறதில்ல. வியாபாரம் இல்லாதனால இருந்தாலும் எடுக்கிறதில்ல. பொடி குட்டிகள் வளர்ப்புக்கான குட்டிகள் தான் அதிகமாக இறங்குது. பொடிக்காரு செம்பரியை பொறுத்தவரை வளர்ப்புக்கான குட்டிகள் ரொம்ப கடுசு. பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை ஆனால் சுத்த மயிலம்பாடி தான் இறங்குது. அதில் எந்த ஒரு இது இல்லை. மயிலம்பாடி குட்டி நல்ல குட்டிகளாக இறங்குது. ஆனால் விலைகள் ரொம்ப கடுசாக இருக்குது. 9 ரூபா 10 ரூபாய்க்கு போக நம்ம லைட்டாக கொம்பு வந்துட்டாவே 10 ரூபா போயிடும். இது ஒரு குட்டியோட 10 ரூபா விலைக்கு போயிடுது. ஜோடி 20,000 ரூபாய்க்கு போயிடுது. 20,500 மொத்தம் நிற்கிது. பொடிக்கார் கூட நல்லா இருந்துச்சுன்னா இப்போ 8 ரூபா கரையும். இப்போ எங்கள் அப்பா கொண்டு வந்ததுன்னா 8 ரூபா கரையத்து கொடுத்தாரு. ஒரு 15 குட்டி நல்ல குட்டி. பொடிக்கார் தான். நானே என்ன புதுசாக இருக்கிறத கூட போய் எப்படி தான் நான் வளர்க்குறது அப்படின்னு எனக்கு எனக்கே தெரில. ஆனால் பார்த்தா அதை கூட 8 ரூபா கரையத்து வராங்க. ஒரே ஒரு புரோ குட்டி கிடச்சி அதை ஒதுக்கி விட்டாங்க. புரோ குட்டி கிடந்துச்சுன்னா எத்தனை குட்டி கிடந்தாலும் சரி தான், புரோ குட்டி கிடந்தால் ஒதுக்கிடுறாங்க சந்தையில். புரோ குட்டி இந்த செம்பரியோட கிடந்துச்சுன்னா அதை ஒதுக்கி தான் கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ தெளிவான புரோ குட்டியாக இருந்தாலும் சரி தான். அதனால் புரோ குட்டி கிடச்சுன்னா கிடா குட்டிகளை கெடுத்துரும். அதனால் வந்து புரோ குட்டி விலைகள் கிடந்துச்சுன்னா ஒதுக்கிடுறாங்க. ஆனால் இதில் வெளியில் வாங்கையில் வந்து புரோ குட்டி சேர்த்தா கொடுக்குறாங்க, வாங்க முடியலை. ஆனால் புரோ குட்டி கிடந்துச்சு அப்படின்னா, இந்த குட்டியில் புரோ குட்டி கிடந்துச்சுன்னா அந்த குட்டி எவ்வளோ கேட்குறாங்களா? 10 ரூபா 11 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஜோடி. புரோ குட்டி இல்லைன்னா கூட விற்கிது. அந்த மாதிரி இதாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து நல்ல குட்டிகள் தான். கொஞ்சம் வாடல் குட்டிகள் வாடலாக இருந்துச்சு. குட்டிகள் அதிகமாக இருந்துச்சு. விலை கேட்டுட்டு இருந்தாங்க.
நம்ம தெரிஞ்சவர் தான் அவர் தான். பக்கத்தில் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் சொல்லியிருந்தாப்ப. ஆனால் தீரலை. ஆனால் இருந்துச்சு. லாஸ்ட்டில் தீர்த்தாரங்களா என்னன்னு தெரியல. நம்ம எடுக்கையில் தீரலை. விலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன ரொம்ப முன்ன பின்ன கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் அதிகமாக வரும். பார்த்தா தெரியும். ரொம்ப தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப கேமரா வச்சு அது அந்த மாதிரி எடுக்கிற ஆள் கிடையாது. நம்ம ரொம்ப தெளிவாக தெரியலைண்ணே, கொஞ்சம் தெளிவாக போடுங்க. ஆனால் நம்ம வியாபாரங்கள் பார்த்துக்கிட்டே கூட எடுக்கிற வீடியோ தான் அது எல்லாமே. ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்கேன். மற்றபடி நான் தனியாக ஆள் வச்சுனா எடுக்கலை. ஏன்னா பார்க்குறேன், சந்தையில் பார்க்குறேன் 2 3 பேர்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஆள் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க தெளிவாக போடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு கோவில் சந்தைன்னு சொல்லி ஒரு வீடியோ இருந்துச்சுங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சு எடுக்கிறாங்க. அன்னைக்கு தான் பார்க்குறேன் ஆள் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. நம்ம தீர்ற குட்டிகளை எடுக்கிறோம், நம்ம கொண்டு வர சந்தைக்கு கொண்டு வர குட்டிகளை எடுக்கிறோம். மற்றபடி என்ன தீர்வு வைக்கிறதுன்னு பார்க்குறோம், அவ்வளோதான் கூடிய. நம்ம தனியாக எடுத்து செப்பரேட்டாக இதே ஒரு வேலையாக நம்ம பார்க்கல. அதனால் வந்து எந்த வீடியோவோ அப்படியே சும்மா அப்லோட் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் தெளிவாக போடுங்க வைக்கிங்கன்னு சொல்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது. நார்மலாக போட்டுக்கிட்டுருக்கேன், அவ்வளோதான். வாரம் சந்தைகளோட நிலவரங்கள் எவ்வளோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதை விட்டு போட்டிருக்கேன். அது நம்ம விலை சொன்னால் கூட ஒரு சில பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நேரையே சொல்லிட்டாங்க, வாத்தியார வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு நேரையே சொல்கிறாங்க. அதாவது வியாழக்கிழமை காலையில் வெள்ளாட்டங்கடாயெல்லாம் வாங்க, நம்ம கடைக்கடைக்கு வாங்குவோம், வைப்போம், விலை வைப்போம், அதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. நம்ம கறிக்கடையை பொறுத்தவரை வெள்ளாடு மட்டும்தான் இருப்போம், வெள்ளாட்டங்கடாய்கள் மட்டும்தான் இருப்போம், செம்பரியாக இருக்கிறது கிடையாது. அந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க தான் வாங்கினாரு. ஒரு குட்டி ஒன்று 11 வாங்குறேன், ஜோடி 22,000. அவர் கறி கொடுக்குறக்கான்னு நம்மகிட்ட கேட்டார், நம்ம குட்டியை கேட்டார். ஒரு 5-6 குட்டியை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாப்ப நம்ம பிரிக்க மாட்டேன் சொல்லிட்டோம். அதனால் 10 ரூபாய்க்கு கேட்டார், 10,500 கேட்டார், அப்புறம் 10,800 அப்புறம் நம்ம தான் குட்டிக்கு 100 சேர்த்து சொல்லி 11 ரூபா கிடையாதுன்னு சொல்லி தீர்த்து விட்டான். அதெல்லாம் நல்ல குட்டிகள் தான். இதெல்லாம் அப்படி போனாலும் 25 ரூபா 24 ரூபாய்க்கு கூடிய குட்டி தான். இது 22 ரூபாய்க்கு வந்துச்சு, நம்ம 23 ரூபாய்க்கு வந்துச்சு. குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் அவ்வளோ வேகம் இல்லை. இதுதான் வளர்ப்பு குட்டி தான். வளர்ப்பு குட்டியை பொறுத்தவரை சந்தையில் அவ்வளோ வேகம் கிடையாது. அதனால் எடைக்கு கொடுக்கும்போது வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்பில் பார்க்கல, அவங்க எல்லாம் கூட கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. சந்தையை பொறுத்தவரை அவ்வளோ வேகம் கிடையாது. வளர்ப்பு குட்டிக்கு விலைவாசி கிடையாது. ஆட்டில் நடக்கிற குட்டிக்கு நல்ல விலைவாசி. ஆட்டில் கொடுக்குறோம், அதுவும் பொடிக்காருக்கு சரியான விலைவாசி. பொடிக்காரை பொறுத்தவரை அந்த வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகளாக இருந்துச்சுன்னா 8 ரூபா, அதுபோல் தான். அவ்வளோதான். ஒரு மாதம் நீங்கள் போனால் 10 நாளைக்கு இருக்கும் அந்த குட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் அது விலைக்கு வந்துடும். அதனால் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா சந்தையை நாடலாம். சந்தையில் அதிகமான குட்டிகள் இறங்குது இப்போலுக்கு. இன்னும் இப்போ வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. 21 ஒரு குட்டி ஒன்று 11 ரூபா, 22,000 பக்கத்தில் முதலத்தூர் கறிக்கடை வச்சுருக்காப்புல நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் ஏதோ கைவிட்டு வேங்கட்டாப்புல. இது காலையில் விடிஞ்சிருச்சு சந்தை. இப்போ சந்தையை பொறுத்தளவில் நம்ம அந்த குட்டி விற்றதுனால மறுபடியும் பண்ணைக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் வச்சுருந்தாப்புல. நாங்கள் 8 ரூபா கரையத்துக்கு கேட்டு 8,000 ரூபா கரையத்துக்கு கேட்டோம். கடைசியில் 9,200 நம்ம தீர்ந்துச்சு. குட்டிகள் கொஞ்சம் மாடல் பார்க்குறதுக்கு. நம்ம குட்டிகளாம் விற்றதுனால சரி வீட்டில் ஒரு 10-12 குட்டி கிடக்கா அவர் சேர்த்து எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் குட்டி நம்மளுக்கு விலை தேரல, கறிக்கடைக்கு தீர்ந்துச்சு. குட்டி ரொம்ப வாடல். சந்தையை பொறுத்தளவில் பரமக்குடி சந்தை வந்து நைட்டு கரெக்டாக ஒரு 2:30க்கு 3 மணிக்கு தான் திறக்கிறாங்க. கரெக்டாக காலைல 8 மணிக்கு முடிஞ்சிருது. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எல்லாம் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, புதன்கிழமை காலையில். ஆனால் புதன்கிழமை காலையில் சொல்லும்போது செம்பரி மட்டும் தான் இறங்கும், வெள்ளாடு இறங்காது. வெள்ளாடு வாங்கணும் அப்படின்னா நம்ம வியாழக்கிழமை தான் வரணும். வெள்ளாட்டங்கடா வெள்ளாடு எல்லாம் வாங்கினா வியாழக்கிழமை தான் வரணும். வெள்ளாட்டங்கடாயி வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா செம்பரி புதன்கிழமை காலையில் சரியாக ஒரு 7-7:30 இருக்கும். நம்ம இந்த குட்டி விலை கேட்கையில் 8 மணிக்கு சந்தை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து மாடு இறங்க ஆரம்பிச்சிடும் புதன்கிழமை. அதுக்கடுத்து மாட்டு சந்தை கூட ஆரம்பிச்சிடும். இது வந்து காலையில் புதன்கிழமை மட்டும் செம்பரி இறங்கும். கரெக்டாக 3 மணிக்குனா சந்தைக்குள்ளே நிற்கணும். செம்பரி எடுக்கணும் அப்படின்னா 3 மணிக்கு பரமக்குடி சந்தைக்குள்ளே இருந்தால் செம்பரி தாராளமாக எடுக்கலாம். அதிகமான குட்டி இறங்கும் பரமக்குடி சந்தையில். அதிகமான குட்டி ஃபுல்லாக அடிக்கருப்பு மயிலம்பாடி தான் இறங்கும். நீங்கள் பார்த்தா வீடியோவில் பார்த்தா 6 ஏக்கர் அடிக்கருப்பு தான் கிடக்கும். பியூர் மயிலம்பாடி தான். அது எந்த இதுவும் கிடையாது. வேறு அந்த மற்ற ஏரியா சந்தையில் அந்த மாதிரி எல்லாம் கலந்து சில பேர் இந்த எட்டையாப்புறம் அந்த ஏரியாவிலேருந்து வரவங்க சேர்த்து கலப்பாங்க. பரமக்குடி சரௌண்டிங்கில் உள்ள பரமக்குடி வியாபாரம் மயிலம்பாடி மட்டும்தான் இந்த பரமக்குடி சந்தை. மற்றபடி கிடாயாக இருந்தாலும் சரி, பொட்டையாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே மயிலம்பாடி தான் இறங்கும். மற்ற குட்டிகள் அதிகமாக இறங்காது. 1-2 வெளிச்சி உள்ள கிடக்கும். கழியுது
அது ஆட்டிலே கிடக்கிறதுனால நல்லபடி இந்த தூசிகள் வெளிச்சம் அதில் கொண்டுருவாங்க. மித்த குட்டிகள் அதிகமாக வராது, கலர் குட்டிகள் அதிகமாக வராது. இந்த பொட்டோ இதெல்லாம் இங்கே வராது. நான் பொட்டுக்குட்டி வருமா அப்படின்னு பொட்டுக்குட்டி சுத்தமாக வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. இதை யாரோ ஒருத்தர் 2 பேர் கொண்டுருவாங்க. அது நம்ம ஏரியாவில் உள்ள வியாபாரம், வேறு ஏரியாவில் வந்து வியாபாரம் கொண்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கிட்டு மித்த சைடில் இருந்து வியாபாரிகள் அதிகமாக வச்சு கொண்டு வர்றாங்க. பரமக்குடி சந்தையை பொறுத்து சோளத்து சைடுலேருந்து, எட்டயபுரத்துலேருந்து, அப்புறம் தான் பாம்பு கோவில், தென்காசி அந்த ஏரியாவில் தான் குட்டிகள் வருது. அவங்க குட்டி இங்கே மயிலமாடு குட்டி எடுத்து வரும்போது அந்த ஏரியா குட்டியை கொண்டு வந்து விற்றுட்டு இங்கேருந்து நம்ம குட்டியை வேறு விற்றுட்டு போகிறது எல்லாம் காமிச்சிருக்கோம். பேச்சு வரையில் இதை பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு 24,000 28,000 சொன்னாங்க. 14,000 சொன்னாப்புல. அதோட நாங்கள் ஒரே ஒரு குட்டி நல்லா பயணம்படி நல்ல 28,000 காலை 27 மாதிரி வைக்காத அளவுக்கு நல்லா கட்டி நல்லா ரெட்டை கொடுக்க நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கறிக்கடைக்கு மட்டும் கறிக்கடைக்கு மட்டும் இந்த குட்டி அவ்வளோ இல்லை. பன்றி நமக்கு தான் கேட்பாப்புல, நம்ம கூட தான் இருப்பாப்புல. அவர் 28,500 ஒன்றா சுற்றுவோம், ஒன்றா போவோம், சேர்ந்து பார்ப்போம். வேறு ஒருத்தர் கேட்டு இருந்தாப்புல, அவர் 18 ரூபாயும் நம்ம கேட்டுருந்தாப்புல, 17 ஜோடி கேட்டுருந்தாப்புல. அவங்க 22 தான் வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தீரலை லாஸ்ட்லேயே கிடந்துச்சு குட்டியெல்லாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே வைக்காமல் ரொம்ப குட்டிகள் கிடந்துச்சு. அந்த வளர்ப்பு குட்டிகள் மாதிரி வந்த குட்டிகள் ஃபுல்லாமே அப்போல்லாம் தான் விற்பனை இல்லை. ஆனால் ஆற்றுலேருந்து வர குட்டி ஒன்றுவோட நிற்காது, எல்லாம் விற்றுரும். நிற்கிறதுனா அந்த வளர்ப்பு குட்டி கொம்பு குட்டி தான் நிற்கிறோடைய. ஆற்றுலேருந்து வர்ற குட்டிகள் எதுவுமே நிற்கலை, எதுவுமே திருப்பி பற்றிட்டு போகல நிற்காமல். எவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஆற்றுலேருந்து வந்த வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் எவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருந்துகிட்டே இருக்குது. கிடக்கலை எல்லாம் அதெல்லாம் ஓடிச்சு. 2 மணிக்கு தான் கடை வச்சு காலைல ஒரு 7:30 8 மணி இருக்கும். 7:30க்கு மேலே இருந்துச்சு. சந்தை ஃபுல்லாக நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். சந்தை ஒரு 3 மணி நிற்க இடம் இருக்காது. ஆடுமா நிற்க இடம் இல்லாமல் நிற்கும். முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அப்படி எல்லாம் கிளம்பிடுவாங்க. நல்லா ஆட்டுக்காரங்க ஒவ்வொன்றும் கிளம்பி போயிடுவாங்க. வியாபாரிகள் போட்டு சும்மா வியாழக்கிழமை காலையில் ஆட்டுச்சந்தை. இது லாஸ்ட் ஆடி நல்லா நம்ம ஏற்கனவே கிராமங்களில் வாங்கி போட்டிருந்தோம். இருந்தாலும் 10,000 அதனால் அந்த கிராய்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் இறங்கும். தெரிஞ்சுக்கலாம். 21 பிடிங்க வச்சுக்கிட்டு போயிட்டாரு ஒரே டபக்கம் தூக்கி. கறி கிடைக்காதுப்பா. மொத்தம் அடிச்சு கறி கிடைக்கிற சேர்த்துறாயா? நீ சொன்னதுல ஒன்றும் ஆகாதியா? முடியும் எவ்வளவுனா ஏன் 25 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் கேட்டப்ப நான் 18,000 இப்போ 21,000 போயாச்சு, 21,500 போயாச்சு. ஆமா நீங்க சொல்ல வேண்டியது 30,000 முருகணும்ல. அது என்ன 7 ரூபா 8 ரூபாய்க்கு அது 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்குறேன். ஜூத்து லைட்டானு கொடை காலத்தை அதை அளவுக்கு இப்போ இதில் வைக்க முடியாதுல்ல. ஏன் 21 ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த குடம் அந்த 700 ரூபா தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த குடலை 700 ரூபாய்க்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. 21,500 போகிற வாரம்னா ஏழை வச்ச பண்ணியே போக வேண்டியது. போகிற வாரம் சொல்லிட்டே போக வேண்டியது. கட்டினா தானே வாங்க போறியா? இது என்ன அவர் என்ன எனக்கு தெரியாதானா? ஆடி அந்த அளவுக்கு வியாபாரம் இருக்காரா? வெள்ளிக்கிழமை வியாபாரம்டா. வாடா பொடி குட்டியா போகணும். அதெல்லாம் ஒன்றும் அது ஓட்டையாக உடத்துல தான் எங்களோட சேர்ந்தது. வாங்கியாச்சு நம்ம மாதிரி நாங்கள் அது இதெல்லாம் இப்போ பஞ்சாயத்து பண்ண மாட்டோம். எவ்வளோ ஆகிற மாதிரி சொல்லுங்க, கையில் காசு வைங்க கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. ஆமாடா அதே மதிச்சேன். நான் விலை வச்சு அப்புறம் சண்டைக்கார விடாது.
இதுல என்னென்ன இருக்கு? எவ்வளவு நானே கொடுப்ப? என்ன 15 ரூபாய் சொல்லும்போது 13 ரூபாய் கேட்கும்போது நீ அதை வேலைலாம் அதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கிட்டது? சரக்கை பார்த்தா எத்தனை கிலோ கறி இருக்கு? கறி எடுக்கணும்ண்ணே, கிடைத்தானே காசு. சரக்கு நல்லா தானே வலுவலு தானே வளர்த்துருக்க. உடனே போட்டேன். விலை சொல்றது 5 ரூபாய் சொல்லி இல்லைன்னு சொல்லல. முடிவா எவ்வளவு தான் ஆகுங்க? 5000 தானே? கிடா வித்தா போறோம் உங்க கூட வித்து கொடு கேட்டா அவரு. எவ்வளவு கேட்டீங்க? 5000 சொன்னா 13 வரை கேட்டான். அது முன்னே கேட்டேன். சரி இதே ஒரு சைஸா இருக்கு, நீ சேர்த்து கேட்டா ஒரு 5000 போட இன்னைக்கு போன வாரத்தில் வாங்கின தீவனம் நீ போட்டேன். அதை நான் எது கட்டி என்ன என்னன்னு எவ்வளவு நான் கறிக்கடையில போய் எடுக்கிறது? உடனே போட்டேன். பெரிய முதல் நீங்க கையா காசை வாங்கி விட போட்டேன். பிடிக்கனால நின்று கேட்கறான். 14,500 கரையா என்னத்தான் கணக்கு பாக்குறேன். 13,000 கூட வருங்க. என்ன 13 ரூபா கரையா எவ்வளவு? நீனே பாரு. 26 26 எவ்வளவு? 26 52 விடு போட்டேன். நல்ல விலைக்கு நான் கேட்டிருக்கேன். நீ ஒரு பிரிச்சு கொடுப்ப வேலை சொல்லுவேன். என்ன வேலை கேட்கலாம்? 52 ரூபாய் கேட்டேன். 50 ரூபா வச்சேன். ஏய் உடனே போட்ட. நானும் போய் கறிக்கடல கறி எடுக்கணும். எத்தனை கிலோ எவ்வளவு? 15 கிலோ ஒன்னாண்ட கட்டி. அப்புறம் என்ன அது பண்ணிட்டு பாக்குறேன். நீ 15 ரூபா எண்ணத்தை முதல்ல எடுக்கிறது. நானு எப்படி ஜெயிக்கிறது? சரி இந்த கயிறு அது நானு தான்.